இருப்பீங்களா இப்படிதான்? இன்னைக்கு ரவி மோகனோட இந்த இன்டர்வியூவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதில் ரவி கரெக்டா, ஆர்த்தி கரெக்டா, ஏன் கெனிஷாவை பற்றி கூட எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரியான ஒப்பீனியன் இருக்கும். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், அதை நிறைய பேர் டிபேட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஸ்பெசிஃபிக்காக என்னை யோசிக்க வச்ச விஷயம் என்னன்னா, நான் எப்போவோ டிவோர்ஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் குழந்தைங்களுக்காக பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை நம்ம சொசைட்டியில் நம்ம நிறைய கேட்குறோம். லாஸ்ட் வீக் கூட ஒரு ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொண்டுட்டாரு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேட் மேரேஜ், ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்காங்க, சேர்ந்து வந்தோன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது சரிதான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுவே ரொம்ப டாக்ஸிக்கான அப்புறம் கூட நம்ம வந்து டிவோர்ஸ் இஸ் மச் பெட்டர் தென் டாக்ஸிக் மேரேஜ்னு ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறோம். காலங்கள் போக போக சில காதல்கள் தேஞ்சு போகுது. அதுக்கு காரணங்கள் பல இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அது பிரிவில் போய் நிற்கிறப்போ அந்த காதலுக்கு கொடுத்த அதே மரியாதையை அந்த பிரிவுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். உங்கள் கருத்து என்னென்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.